लक्ष्मीनाथसमारम्भां नादयाम्नमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्ततिधरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின் மேல் குயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2171வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 8ஆம் பத்திலே வரக்கூடிய 2ஆம் திருமொழியுடைய 10வது பாசுரம் 720வது பெரிய திருமொழி பாசுரம் திருக்கண்ணபுர பாசுர வரிசையிலே இது 20 முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிலோக திவாகரம் யசுகோபி பிரகாசாமி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரங்கள் மங்கையர்கோம் தூயோன் சுரன்மானவேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணலின் புரி பரகாலன் பல்கல்களே எங்கள் கதியே ராமானுஜ முனியே சங்கை கெடுத்தான தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோ இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்கவோடும் என்று கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வெளியை துணித்துட வேணும் துணிந்து 720வது பெரிய திருமொழி பாசுரம். கார்மலி கண்ணபுரத்து எம் அடிகளை பார்மலி மங்கையர்கோன் பரகாலன் சொல் சீர்மலி பாடல் இவை 10ம் வல்லவர் நீர்மலி வையத்து நீடு நிற்பார்களே. இந்த 8ஆம் பத்திலே வரக்கூடிய 2ஆம் திருமொழியுடைய இந்த 10 பாசுரங்களை யாரெல்லாம் பாடுகிறார்களோ ஓதுகிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே நீண்ட காலம் இருப்பார்கள் என்று சொல்லி. நீர்மலி வையத்தென்றால் நீரால் சூழப்பட்ட இந்த உலகத்திலே நல்ல புகழோடு இருந்து பின்னர் பரமபதம் அடைவார்கள். மேகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய கண்ணபுரம் என்பதுதான் முதல் வரியினுடைய அர்த்தம். கார்மலி கண்ணபுரத்து எம்மடிகளை என்பதற்கு மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிற திருக்கண்ணபுரம் என்ற திவ்ய தேசத்தில் எழுந்திருக்கிற என்னுடைய பெருமானான சவிராஜனை பற்றி பார்மலி மங்கையர்கோன் பரகாலன் என்றால் இப்பூமி எங்கும் புகழ்மிக்க திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த சொன்ன பகவத் குணங்கள். சீர்மலி என்றால் பகவத் குணங்கள், பெருமாளை பற்றி சொன்ன பகவத் குணங்களை பாடல்கள் பாசுரங்களை 10 இந்த 10ஐயும் யார் கற்று உணர்கிறார்களோ கடல் சூழ்ந்த இப்பு மண்டலத்திலே நீண்ட காலம் நிலைநிற்க பெறுவர் பலன் சொல்லி தலை கட்டுகிறார். இங்கே ஒன்று நாம் நோக்க வேண்டும். பொதுவாக சைவ சமயத்து ஞான சம்பந்தரும் வைணவ ஆழ்வார்களும் ஒரு திருமொழியை கற்று உணர்பவர்கள் பரமபதம் அடைவார்கள் என்றே சொல்லி வந்திருக்க, ஆனால் இந்த திருமொழியிலே மட்டும் பலன் சொல்லுகிற போது இவ்வாழ்வார் நீர்மலி வையத்து நீடு நிற்பார்கள் என்று சொல்கிறார்களே என்று ஒரு கேள்வி வரும். பரமபதம் அடைவது உச்சமாக இருப்பது பரமபதம் என்கிற பொழுது பரமபதம் செல்வார்கள் என்று சொல்லாமல் இந்த பூமியிலே நீண்ட காலம் இருப்பார்கள் என்று சொல்லுகிறாரே என்று ஒரு கேள்வி எழுதுகிற பொழுது அழகான ஒரு விளக்கத்தை பெரியவாச்சன் பிள்ளை தருவதாக பள்ளத்தூர் பழனிக்குறையா தன்னுடைய உரைநூலிலே சொல்லியிருக்கிறார். அதாவது பரமபதத்திற்கு போய்விட்டால் நாம் ராமகிருஷ்ணாதி கதைகளை கேட்க முடியாது. பரமபதம் என்பது ஜோதி சுரூபமாக இருக்கக்கூடிய இடம். அங்கே வேறு எந்த ஒரு சிந்தனையும் இருக்காது. பெருமாளுக்கென்று தனியான வைபவங்கள் கிடையாது. ராமர் கதையையோ கிருஷ்ணர் கதையையோ நாம் கேட்க வேண்டும், ராமனுடைய குணத்தையும் கிருஷ்ணனுடைய செய்கைகளையும் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இது பூலகத்தில் இருந்தால் மட்டும்தான் நடைபெறும். பூலகத்தில் இல்லாமல் வானோலகத்துக்கு சென்றுவிட்டால் இதெல்லாம் அனுபவிக்க முடியாது என்றது. அதனால்தான் ஆஞ்சநேயர் ராமனோடு ராமன் யாரெல்லாம் என் கூட வருகிறீர்களோ வைகுந்தத்துக்கு என்று அழைத்து செல்கிற பொழுது ஆஞ்சநேயர்
உண்மை பற்றி பேசுவதற்கு அங்கே ஆள் இல்லை, அதனால் நான் வரமாட்டேன், நான் இங்கேயே பூமியிலேயே இருக்கேன். உன்னுடைய குணத்தை ரசிக்க வேண்டும், உன்னுடைய குணத்தை பற்றி பேசுபவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் நான் இருப்பேன் என்று இன்றைக்கும் ராமாயணம் பாடுகிற இடத்திலே அனுமார் இருப்பதாக நாம் உணர்கிறோம். எனவே பெரியவாச்சான்கள் சொல்வது அதுதான். ராமகதையை அனுபவிக்க ஆசை கொண்ட அனுமான் பரமபதத்தை இழந்து இந்நிலத்தில் இருப்பதையே உணர்ந்தார் போல இந்த திருமொழியை யாரெல்லாம் பாடுகிறார்களோ அவர்கள் இந்த நாட்டிலே, இந்த உலகத்திலே நீண்ட நாள் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார் ஆழ்வார். எனவே இந்த பலன் பொருந்தும் என்று திருமங்கை ஆழ்வார் சொன்ன வார்த்தைகளுக்கு முத்திரை குத்துகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. மீண்டும் ஒரு முறை பாசுரம். கார்மலி கண்ணபுர தெம்மடிகளை பார்மலி மங்கையர்கோன் பரகாலன் சொல் சீர்மலி பாடல் இவை பத்தும் வல்லவர் நீர்மலி வையத்து நீண்டு நிற்பார்களே. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாத்தனாவா பிரகதேசுவாவாது கரோமியத்து சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்தினுடைய இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலப்பாளர்கள் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா, காத்தொருவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் உன் திருநாமும் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.